அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க ஒரு முஸ்லிமாக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க கண்டிப்பாக அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மை உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். தொழுகை தொழுகை வந்து இப்ப நம்ம காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தில இருக்கிறவங்க வந்து தொழுகை வந்து ரொம்ப வந்து அசால்ட்டாக அந்த தொழுகைய வந்து விட்டுர்றாங்க. தொழுகை என்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம்க்கும், முஸ்லிம் அல்லாதோருக்கும் உள்ள வேறுபாடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழுகை தான். ஒருவர் தொழுதா தான் அவர் முஸ்லிமா ஆவாரு. அவர் தொழுகலன்னா, அவரு முஸ்லிமே இல்லன்னு வந்து நம்மளுடைய மார்க்கத்தில இருக்கு நண்பர்களே. எனவே தொழுகை வந்து நம்ம இன்னிக்கே வந்து தொழுகணும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தில நம்பளால இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிடம் தொழுவ முடியாதா? இன்ஷா அல்லாஹ் உங்களால கால் முடியலையா? நீங்க உட்கார்ந்து கூட தொழுகலாம் நண்பர்களே. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நண்பர்களே, நம்ம தொழுகை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கவலைகள் அனைத்தையும் வந்து தீர்க்கக்கூடிய ஆயுதமாக இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா? போங்க. தொழுதுட்டு அல்லாஹ்கிட்ட துஆ கேளுங்க. கண்டிப்பாக அந்த கஷ்டத்த வந்து அல்லாஹ் அந்த தொழுகை மூலியமாக, துஆ மூலியமாக உங்களுடைய கஷ்டத்த இன்ஷா அல்லாஹ் போக்குவான். அடுத்த நொடி எனக்கு சொந்தமாவே எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது. அடுத்த ரம்ஜான் எனக்கு வருமா தெரியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் தொழுதுக்கலாம் நீங்க நினைப்பீங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கு வருமா எனக்கு தெரியாது நண்பர்களே. எனவே இப்பயே வந்து கண்ணு முழிச்சுக்கங்க. தொழுகை இருந்தால் தான் நம்ம ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், "நான் மனிதர்கள படைத்தது என்னை வணங்குவதற்கு மட்டும் தான்" என்று சொல்றான். வணங்குவது என்ன? நம்மளுடைய மார்க்கத்தில தொழுகை. எனவே தொழுகையை விடாதீருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழ வைப்பானாக. தொழாத நெறைய மக்கள்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அவங்களுக்கு ஹிதாயத் தருவானாக. இன்ஷா அல்லாஹ்.